முட்டையை வச்சு இவ்வளவு டேஸ்ட்டாக இப்படி நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. ரொம்பவே புதுமையான முறையில் அருமையான ரெசிபிங்க. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் 5 முட்டை எடுத்துருக்குறேங்க. முட்டையை சுத்தமாக கழுவி தொடச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேங்க. 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த கிண்ணத்தில் பார்த்தீங்கன்னா சின்னதாக 3 வெங்காயம் நல்லா ப்ளஸ் மாதிரி போட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் 2 தக்காளி டாப்பு நம்ம கட் பண்ணிவிட்டு காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு கீழே வந்து ப்ளஸ் மாதிரி கீரல் போட்டு வச்சுருக்கேன். கூடவே 2 வரமிளகாய். இதை நாம் இந்த தண்ணியில் வச்சுக்கலாம். இப்போ இதில் வைக்கிறதுக்காக நான் இட்லி தட்டு தாங்க வைக்கிறேன். நீங்கள் இந்த இட்லி தட்டை இட்லி பாத்திரத்தில் கூட வச்சுக்கலாம். எனக்கு இந்த பேனில் கரெக்டாக இருக்கனால நான் இதில் வச்சுருக்கிறேன். இப்போ இதில் நாம் ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்றிக்கலாம். நான் தட்டில் பார்த்தீங்கன்னா வாழை இலை போட்டு வச்சுருக்கேன். சின்ன துண்டாக கட் பண்ணி. நீங்கள் வாழை இலை போலன்னா எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. இப்போ 5 குழிலையும் நான் 5 முட்டை ஊற்றிருக்கேங்க. உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டையை நீங்கள் உடச்சி ஊற்றிக்கலாம். எல்லா முட்டையுமே நம்ம உடச்சி ஊற்றியாச்சுங்க. லைட்டாக மிளகுத்தூள் தெளித்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முட்டைக்கும் ஒரு சிட்டிகை சால்ட்டை அப்படியே லைட்டாக தூவி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலை அதை அப்படியே தூவி விட்டுக்கலாம். இது தூவுறதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கும். தூவாமலும் செய்யலாம். ஆனால் மிளகுத்தூள் சால்ட் வந்து முட்டைக்கு சேர்க்குறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு உடச்சி ஊற்றுனதுனால பாருங்கள் முட்டை நல்லா வேகவே ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் மூடி போட்டு விட்டுக்கிறேன். ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுட்டு 10 நிமிஷம் வேக விடுங்க. நல்லா வெந்துருச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ மூடி ஓப்பன் பண்ணிடுறேன். முட்டை பாருங்கள் நல்லாவே வெந்திருக்குது. இதை வெளியே எடுத்துகிட்டு நாம் ஆற வைக்கணும். நாம் வேக வச்ச வெங்காயம் தக்காளிலாம் பாருங்கள் நல்லாவே வெந்திருக்கு. இதையும் நாம் வெளியில் எடுத்துகிட்டு ஆற வச்சுக்கணும். வேக வச்ச வெங்காயம் தக்காளி நல்லா சூடாறிடுச்சுங்க. இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கும் மாற்றிக்கணும். இந்த வெங்காயம் நம்ம கீரல் போட்டு வச்சதுனால அப்படியே நம்ம பிச்சு போட்டுடலாம். இது நீங்கள் பச்சையாக அரைச்சும் செய்யலாம். ஆனால் அதை விட இந்த மாதிரி வேக விட்டு செய்யும் பொழுது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். வெங்காயம் நல்லாவே வெந்திருக்கு. அடுத்ததாக மிளகாயில் இருக்கக்கூடிய காம்பை எடுத்துகிட்டு மிளகாயை சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளியில் இருக்கக்கூடிய இந்த தோலை நாம் உரித்து எடுத்துடலாம். கீரல் போட்டதுனால ரொம்ப சுலபமாகவே வந்துடும். இதே மாதிரி இந்த தக்காளியும் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி மிளகாய் எல்லாத்தையும் ஜாரில் சேர்த்துட்டேங்க. இப்போ இந்த தக்காளி தோலில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சதைப்பகுதி ஒட்டிகிட்ருக்கோம். நம்ம வேக விட்டதில் கொஞ்சம் தண்ணி எல்லாம் சேர்ந்துருக்குது. அதுலேயே நம்ம இதை அப்படியே ஒரு அலசிட்டோம்னா அதில் இருக்கக்கூடியது எல்லாமே தண்ணியில் இறங்கிடும். நான் அலசிட்டு பிழிஞ்சிட்டேன். இந்த தண்ணியும் நம்ம ஜாரில் சேர்த்துடலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 முந்திரி பருப்பை நான் சேர்த்து விட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்க்கறதுனால டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்கும். இதில் வேறு மேற்கொண்டு தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இது நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நாம் ஏற்கனவே சேர்த்த தண்ணி தான். நான் வேறு எதுவும் தண்ணி சேர்க்கலை. ஏன்னா வெங்காயம் தக்காளியில் இருக்கக்கூடிய தண்ணி தான். நம்ம மிளகாயும் தக்காளியும் சேர்த்ததுனால இந்த நிறத்தில் தான் வரும். நாம் வேக வச்ச முட்டையும் நல்லா சூடாறிடுச்சுங்க. அப்படியே ஸ்பூன் வச்சுட்டு நம்ம தூக்குனாலே வந்துடும். ஏன்னா நம்ம வாழை இலை போட்டிருக்கிறதுனால ஈஸியாக வழுக்கிட்டு வந்துடும். இதை அப்படியே நம்ம பிளேட்டுக்கு மாற்றும் பொழுது இந்த இலையை நம்ம உரித்து எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது. அவ்வளவுதான். இதே மாதிரி எல்லா முட்டையும் நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இட்லி தட்டில் வேக வச்ச முட்டை எல்லாத்தையுமே எடுத்துட்டேங்க. நம்ம வாழை இலை போட்டதுனால அடிப்பகுதி பாருங்கள் நல்லா முழுப்பாக இருக்குது. இது எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருந்துச்சு. இப்போ இந்த முட்டை அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்காங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சோம்பு சீரகம் பொரியட்டும். இதில் சேர்க்கறதுக்காக 2 பச்சை மிளகாயை நான் 2ஆக கீறி வச்சுருக்கேங்க. அதை இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எட்டை நின்று சேர்த்துக்கோங்க.
1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தெறிக்க ஆரம்பிச்சிடும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அரைச்ச நம்ம இந்த பேஸ்ட் அதை இதில் சேர்த்துடலாம். ஜாரில் அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து ஒரு பரட்டிடலாம். நம்ம ஏற்கனவே வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் வதங்கணுன்ட்டு அவசியம் இல்லை. எண்ணெய் தெளிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் அதாவது கோரியண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, இல்லை உங்கள் காரத்தை பொறுத்து கூட்டி குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ நான் மிக்ஸி ஜாரில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உங்கள் கிரேவியோட திக்னஸை பொறுத்து நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கூட திக்காக தான் இருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தம் நான் 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேங்க. உங்கள் கிரேவி எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கிரேவி கொதிச்சிட்ருக்குது பாருங்கள். எனக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க, தண்ணியும் நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ வேக வச்ச இந்த முட்டையை இதில் சேர்த்துடலாம். நார்மலாக நம்ம முட்டை குழம்பு வைக்கிறதா இருந்தால் ஓடோடு சேர்த்து வேக விட்டுட்டு அந்த ஓடை உரிச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்ப்போம். அதில் பார்த்திங்கன்னா சரியான உப்பு காரம்லாம் ஏறாதுங்க. நாம் பார்த்திங்கன்னா இந்த முட்டையை வந்து உடச்சி ஊற்றி வேக வச்சுருக்கோம், அதில் மிளகு சால்ட் எல்லாமே போட்டு வேற வேக வச்சுருக்கோம். அதனால் உப்பு காரம், இந்த கிரேவியில் இருக்கக்கூடிய உப்பு காரம் எல்லாமே அதில் நல்லாவே ஏறும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும். நிறைய பேருக்கு முழு முட்டையை வேக வச்ச முட்டை போட்டு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, ஆனால் இப்படி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டை எல்லாத்தையுமே நான் கிரேவியில் முழுகும்படியாக செஞ்சுட்டேங்க. இப்போ மிதமான தீயில் வச்சுட்டு 3 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடுங்க, அப்படியே இருக்கட்டும். கிரேவியை மூடி போட்டு விட்டு 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் மூடி ஓப்பன் பண்ணிடுறேன். வாசனை நல்லா கமகமன்னு வருது. மேலே பாருங்கள், அப்படியே எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி தான் தெளிஞ்சு வரணும். இப்போ நாம் கொத்தமல்லி சேர்த்து விட்டுக்கலாம். லைட்டாக ஒரு பரட்டு மட்டும் பரட்டி விட்டுக்கோங்க. நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். கொத்தமல்லி சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக கலந்து விட்டுடலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, நான் இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம், சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். நம்ம நார்மலாக முட்டையை ஓடோடு அவிச்சிட்டு முழு முட்டையை போட்டு குழம்பு வச்சா நிறைய பேருக்கு பிடிக்காது, ஏன்னா அதில் உப்பு காரம் சரியாக இறங்காது. ஆனால் இந்த மாதிரி நாம் செஞ்சு கொடுத்தோம்னா உப்பு காரம்லாம் நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும். இப்போ கொத்தமல்லி சேர்த்துட்டு நான் கலந்துட்டேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளவுதாங்க, அருமையான முட்டை கிரேவி தயாராகிடுச்சு. முட்டை ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குதுங்க. டேஸ்ட்டும் அருமையாக அட்டகாசமாக இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், முட்டையை வச்சு அருமையான கிரேவி நம்ம தயார் பண்ணிட்டோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன், நீங்களே பாருங்கள். பார்க்கும் பொழுதே அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. முட்டையிலையும் உப்பு காரம்லாம் இறங்கி டேஸ்ட் அருமையாக இருக்குது. இப்போ உங்களுக்காக நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஸ்பூனில் தான் கட் பண்ணுறேன். எவ்வளோ சாஃப்டாக இறங்குதுன்னு நீங்களே பாருங்கள். உடச்சி ஊற்றி கிரேவி பண்ணதுனால அப்படியே வாயில் வச்ச உடனே வழுகிட்டு ஓடிடுச்சு. நான் சாப்பிட்றதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உப்பு காரம்லாம் நல்லா இறங்கி அட்டகாசமாக இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, நான், பரோட்டா எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம், சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம். குழந்தைங்க முட்டை சாப்பிட்லன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து அனுப்புகிறாங்க. மொத்தத்தில் சொல்லணும்னா அருமையாக அட்டகாசமாக இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Bye guys. Bye bye.